இது நிறைய தப்பு பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம உடனே காப்ஸ் நிறுத்துமே ஃபேட்டையும் குறைச்சிடும். ஃபேட் குறைக்கக்கூடாது. ஃபேட்டு மத்தியானம் வரைக்கும் நமக்கு ஃபேட் எடுத்துக்கலாம். அப்போ தான் உடம்புக்கு நல்ல எனர்ஜியாக. நம்ம ஃபேட்டு HDL கொலஸ்ட்ராலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கும். அதை பேர்ன் பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்கும். வெயிட் குறையும். அதே மாதிரி நிறைய நோய்கள் கண்ட்ரோலுக்காகும். நிறைய ஸ்கின் டிசீஸு, தைராய்டு, ஆஸ்துமா, நியூராலஜிக்கல் டிசார்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபெர்டிலிட்டி, இது எல்லாத்துக்குமே இந்த மெத்தடாலஜி ரொம்ப நல்லாயிருக்கு. இது எங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு சாலடை தான் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை 2 வெள்ளரிக்காய் வாங்கலாம், ஒரு ஜூஸ் வாங்கி சாப்பிடலாம் வித்தவுட் சுகர். வெள்ளை சுகரை நீக்குங்கன்னு சொல்கிறோம். நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிட்டு வரோம். இல்லை எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நான் இல்லை எனக்கு ஒரு கிராவிங் இருக்குது, நான் வந்து நிறையா ஒரு பிரியாணி சாப்பிடுங்க. அடுத்த நாள் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த நாள் நல்லா ஒரு ஜூஸ் ஃபாஸ்டிங் போடுங்க. ஆனால் ஒரு கண்ட்ரோல்குள்ளேயே இருக்கணும். ஸோ இந்த கண்ட்ரோல்குள்ளே இருக்கும்போது நம்ம உடம்பு பல மடங்கு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் இல்லாமல் தாராளமாக உயர்தரமான சிகிச்சைகள் வழங்கப்படும். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.